இன்று சுக்லபக்ஷத்தில் வந்திருக்கக்கூடிய சதுர்த்தி விரதம் ஒரே ஒரு முறை ஓம் நமோ கணபதையே நமஹ என்று சொன்னால் கூட அந்த விநாயக பெருமான் கேட்ட வரங்களையெல்லாம் அள்ளி கொடுத்து விடுவார். அப்படியாக இன்றைய பதிவில் பார்க்க போகும் முழு விநாயக ஸ்தோத்திரத்தை கேட்கும் பாக்கியம் அனைவருக்கும் கிடைக்காது. அந்த விநாயக பெருமானின் அருளால் மட்டுமே இந்த மந்திரம் உங்கள் கண்ணில் பட்டது. ஓம் ஏகதந்தம் மகாகாயம் தப்தகாஞ்சன சந்நிபம் லம்போதரம் விசாலாக்ஷம் வந்தேஹம் கணநாயகம் மௌஞ்சீகிருஷ்ணாஜினதரம் நாகயஜ்ஞோபவீதினம் பாலேந்து சுகலாமௌளிம் வந்தேஹம் கணநாயகம் அம்பிகா ஹிருதயானந்தம் மாத்ருபிப் பரிவேஷ்டிதம் பக்தப்ரியம் மதோன்மத்தம் வந்தேஹம் கணநாயகம் சித்ரரத்ன விசித்ராங்கம் சித்ரமாலா விபூஷிதம் சித்ரரூபதரம் தேவம் வந்தேஹம் கணநாயகம் கஜவக்த்ரம் சுரஸ்ரேஷ்டம் கர்ணசாமரபூஷிதம் பாஷாங்குஷதரம் தேவம் வந்தேஹம் கணநாயகம் மூஷகோத்தமமாருஹ்ய தேவாசுரமஹாஹவே யோத்துகாமம் மகாவீர்யம் வந்தேஹம் கணநாயகம் யக்ஷகின்னர கந்தர்வ சித்த வித்யாதரைः சதா ஸ்தூயமானம் மகாபாஹும் வந்தேஹம் கணநாயகம் சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்னவிவர்ஜிதம் சர்வசித்திப்பிரதாதாரம் வந்தேஹம் கணநாயகம் கணாஷ்டகமிதம் புண்ணியம் யப் படேத் சததம் நரः சித்யந்தி சர்வகார்யாணி வித்யாவான் தனவான் பவேத் பிரணம்ய சிரசா தேவம் கௌரிபுத்திரம் விநாயகம் பக்தாவாசம் ஸ்மரேன் நித்யம் ஆயுஷ்காமார்த்த சித்தயே பிரதமம் வக்ரதுண்டம் ச ஏகதந்தம் த்விதீயகம் திருதீயம் கிருஷ்ணபிங்காக்ஷம் கஜவக்த்ரம் சதுர்த்தகம் லம்போதரம் பஞ்சமம் ச ஷஷ்டமம் விகடமேவ ச சப்தமம் விக்னராஜம் ச धूम्रवर्णं तथाष्टमं नवमं बालचन्द्रं च दशमं तु विनायकम् एकादशं गणपतिं द्वादशं तु गजाननं द्वादशैतानि नामानि त्रिसन्ध्यं यः पठेन्नरः न च विघ्नभयं तस्य सर्वसिद्धिकरं परं विद्यार्थी लभते विद्यां धनार्थी लभते धनं पुत्रार्थी लभते पुत्रान् मोक्षार्थी लभते गतिम् जपेद्गणपतिस्तोत्रं षड्भिर्मासैः फलं लभेत् संवत्सरेण सिद्धिं च लभते नात्र संशयः अष्टभ्यो ब्राह्मणेभ्यश्च लिखित्वा यः समर्पयेत् தஸ்ய வித்யா பவேத் சர்வா கணேசஸ்ய பிரசாததः. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கடவுள்களிலேயே மிகவும் எளிமையான வழிபாட்டிற்கே மனம் கரைந்து அனைத்து வரங்களையும் அள்ளித்தரக்கூடிய கடவுள்தான் விநாயக பெருமான். அப்படிப்பட்ட விநாயகரின் சதுர்த்தி விரதமான இன்று இந்த ஸ்தோத்திரத்தை பக்தியோடு ஒருமுறை கேட்டால் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும், கடன் பிரச்சனைகள் தீரும், குடும்ப பிரச்சனைகள் தீரும், வியாபாரம் மற்றும் உத்தியோக பிரச்சனைகள் தீரும், கேட்ட வரங்கள் எல்லாம் கிடைக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே கட்டாயம் பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம் மகா பெரியவா போற்றி.